Hi everyone, welcome to Rashmi's Vlog Life. Another interesting video, and this video quick. I have to give a disclaimer because now in the almost a wardrobe. I have two wardrobes, one bureau and big wardrobe, three sections of wardrobe. So எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்லி டீக்ளட்டர் பண்ணேன். கம்ப்ளீட் டீக்ளட்டர் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் 90% ஐ டீக்ளட்டர் இட் லைக் 4 bags, நல்லா பெரிய பெரிய பேக்ஸ் கோனிப்பை லெவலுக்கு ஐ வாஸ் டீக்ளட்டர்ட். அண்ட் மோஸ்ட்லி நான் அது எதுவுமே யூஸ் பண்ணாத ட்ரெஸ் தான், நான் புது ட்ரெஸ்ஸஸ் தான் மெஜாரிட்டி இருக்கும். இல்லைனா டைட்டாக இருக்கும், அந்த மாதிரி ப்ரெக்னென்சியில் லூஸ் ஆகிருப்பேன், ஒல்லியாக இருப்பேன், ப்ரீ ப்ரெக்னென்சி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு முன்னாடி வெயிட் கெயின் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் இப்போ நான் வெயிட் கெயின் பண்ணது. ஸோ அந்த ரீசனுக்கு வந்து நான் பார்த்தேன், இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தா நம்மளுக்கு நம்ம இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லைக் அனாத ஆஷ்ரமுக்கு நான் எப்போவுமே கொடுத்துட்றது தான். எவ்ரி டைம் நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருவேன். புது இதுவே லைக் ஒன் டைம் யூஸ் ஆர் சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் புதுசாகவே இருக்கும், தொட்டே பார்த்துருக்க மாட்டேன், லைக் அந்த மாதிரி கூட நான் கொடுத்துருவேன். அட்லீஸ்ட் தே வில் ஹாவ் நைஸ் ட்ரெஸ், ரைட்? ஸோ அதனால தான் 90% நான் என்னோடய வார்ட்ரோபே டீக்ளட்டர் பண்ணதுனால ஐ நீட் அ ட்ரெஸ்ஸஸ். மோஸ்ட்லி நான் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ரொம்ப ரேராக தான் போடுவேன். ஐ வேர் ஈவன் த எத்னிக் சல்வார் கமீஸ் ஆல்சோ வெரி ரேர். அதுவும் இப்போ எனக்கு ஆஃப்டர் சர்ஜரி ஸோ என்னால் அவ்வளோ போட முடியாது. அண்ட் என் ஹைட்டுக்கு முதல்ல எனக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கிடைக்கணுன்னாலே அது ஒரு பெரிய தலைவலி தான். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி வெஸ்டர்ன் தான் நிறைய எடுத்திருக்கேன், ஜீன் வெரைட்டிஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி தான். அண்ட் ஓகே, ஃபஸ்ட் நான் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து என்னோடய நைட் வேர். நான் வந்து 2 நைட் வேர் எடுத்தேன் மீஷோவில். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வேர்த் இல்லையா, அதுக்கோசரம். பட் இதோட நான் கிளிப் போடுறேன் அட்டாச் பண்ணி. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் டபுள் எக்ஸல் தான் போட்டு வச்சுருந்தேன். எக்ஸல் ஆர் டபுள் எக்ஸல் வில் பி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ. பட் இது லார்ஜ் சைஸு. எனக்கு இதில் ஒரே ஒரு ட்ராபேக் பிகாஸ் லார்ஜ் சைஸ்னால் என்னென்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. எனக்கு இந்த போர்ஷன் வந்து பேண்ட் போடுறப்போ கொஞ்சம் வலிக்குது, கம்ப்ரெஸ் ஆகும் ஸ்டமக் பிகாஸ் ஆஃப் மை சர்ஜரி ஸ்டிச்சஸ் இருக்குது. ஏன்னா ஐ ஹேட் undergone a C-section for my babies because 38 weeks அப்போ தான் நான் டெலிவரி ஆச்சு எனக்கு பேபிஸை. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஃபுல் டைம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான். அண்ட் பையன் திரும்பிட்டான், அதனால நார்மல் டெலிவரிக்கு போக முடியலனால C-section போக முடிஞ்சுது. அண்ட் தட் சேஃப் ஃபார் மீ ஆல்சோ ஃபார் மை பேபிஸ், அது எனக்கு முக்கியம். அண்ட் செகண்ட் திங் வந்து எனக்கு 2023 த ஃபஸ்ட் பர்த்டே அப்போ என் பேபிஸோ அகெயின் ஐ கன்சீவ் வித் அனதர் செட் ஆஃப் ட்வின்ஸ். ஸோ 2 months இருக்கிறப்போ ஐ ஹாவ் டு undergo சர்ஜரி, DNC ஸ்டெரிலைசேஷன், லைக் டியூபட்டின் சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டிச்சஸ் மெயினாக இருக்கும் பெலி பட்டன்னால், இங்கே சைடில் கீழே கொஞ்சம் அங்கே ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் ட்ராபேக். அதுதான் எள்ளு வந்து என்னால் போட முடியும், ஆனால் ரொம்ப டைட் ஆகிடும், டச் வுட். அண்ட் இதோடு இன்னொன்று வாங்கினேன், அது டபுள் எக்ஸல், அது ரொம்ப கம்ஃபியாக இருக்கும். திஸ் ஒன் ரேட் இஸ் ஆல்மோஸ்ட் 700. நான் எழுதி வச்சுட்டேன், ஏன்னா நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. இட்ஸ் 699, அதாவது ரொம்ப தான் கம்மி, 700. பட் திஸ் ஒன் இஸ் 700. இது கார்ட்டில் போட்டு வைப்பேன், அப்படியே டிஸப்பியர் ஆகும். ஃபைனலி கிடச்சிருச்சு. ஸோ ஐ பாட் திஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் ஆஃப் செராப்பா அந்த மாதிரி சொல்லுவாங்க மெட்டீரியலில், ஃபர் உல் அந்த மெட்டீரியல் தான். ஏன்னா எனக்கு டேரெக்டாக நான் ஏசி கீழே படுக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் கேட்ச் கோல்டு. அண்ட் இப்படி தான் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு பிகாஸ் ஆஃப் த டெடி. ஐ வாண்டட் டு கெட் திஸ் ஒன். நைட் டைமில் போட்டுக்கிறதுக்கு காஸியாக இருக்கும். அண்ட் ஏன்னா my house is situated completely surrounded with greens. ஃபுல்லாக வந்து செடி கொடியாக தான் இருக்கும். ஸோ செடி கொடி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் கோல்டாக தான் இருக்கும். நார்மலாக வின்டரில் வந்து எனக்கு என்னன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஃபுல்லாக ஃபாகி ஆகிட்டு. டச் வுட். ஓகே, நான் இப்போ வந்து வாங்கின ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ண ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு காமிச்சேன் எத்னிக் வேரில். தென் ஐ வில் கோ வித் வெஸ்டர்ன் வேர்ஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஐ பாட். இது வந்து நார்மல் ஹைட் இருக்கிறவங்க, மீடியம் ஹைட் இருக்கிறவங்களுக்கு இது ஃப்ளோர் லென்த் வரும். லைக் மீ யூஸ் லைக் 5'8" to 5'9"
இருக்கிறவங்க, நான் வந்து 5'8" கிடையாது, 5'9", இட்ஸ் இன் பிட்வீன் தட். 175 சென்டிமீட்டர், நான் 175, 175 சென்டிமீட்டர். ஸோ எனக்கு வந்து இது ஆங்கிள்க்கும் மேலே தான் வரும். அதில் அட்டாச் கிளிப். ஓகே, ஏன்னா என் பர்த்டேக்கு போட்ட ட்ரெஸ் இது வந்து இதெல்லாம் வந்து சாயிஷா நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணி அந்த பொட்டிக்கா விருகம்பாக்கம்ல இருக்குது. விருகம்பாக்கம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே இருக்குது. ஸோ அங்கே அப்ரோச் பண்ணியிருந்தேன் அண்ட் ஐ பாட் திஸ் ஒன் இஸ் எக்ஸல். பர்ஃபெக்டாக இருக்குது எனக்கு. நான் போட்டு பார்த்தேன், ஏன்னா எனக்கு ரோஸ் கோல்டில் பேட்டர்னில் வேணும்னு. அண்ட் மை பர்த்டே வில் பி லைக் ஐ வாண்ட் ஒன் ரோஸ் கோல்ட், ஒன் ரெட், அது ரெண்டும் இருந்தே தீரணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ இந்த எத்தனிக் வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 999 நினைக்கிறேன், 999. அண்ட் மற்ற எத்தனிக் வேரை காமிச்சிடுறேன். 2 ட்ரெஸ் இதில் மிஸ்ஸிங் ஆகிருக்கும், அது எங்கன்னு எனக்கும் தெரியாது. ஸோ அங்கே வாங்கினது தான் இதுவும். இது ஒரு மிடி டைப் ஆஃப் ஃப்ராக்கு. ஸோ வித் மெஷ் டீட்டெயிலிங், ஆரி ஒர்க், கொஞ்சம் இண்டோ வெஸ்டர்னாக போடலான்னு வாங்கியிருந்தேன். ஸோ இது சைஸ் பார்த்தீங்கன்னா XXL. இது வித் போர்டு வரும், பேக்கில் இது வரும், டைப் பண்ணிக்க. அம்மா என்னால் முடியல இங்கே உட்காந்து. அண்ட் ஒன் மோர் ட்ரெஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். நல்லா பார்பி டைப் இருக்கணும்னு தான் வாங்கினேன். இட்ஸ் லாவெண்டர், கைண்ட் ஆஃப் லைட் லாவெண்டர், இல்லை ஒரு மாதிரி லைலாக் கோல்டு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கலரு. இதுவும் ஃபுல் ஆரி ஒர்க் டீட்டெயிலாக இருக்கும். ஸ்ட்ராப்பில் இங்கே ஸ்லீவ்ஸ் அட்டாச் இருக்குது, வச்சுக்கலாம் வேணும்னா. நல்லா இப்படி தான் இருக்கும். திஸ் கைண்ட் ஆஃப் பார்பி டைப் ஃப்ராக் எடுத்திருந்தேன். தீபாவளி டைம் போயிருந்தேன், தீபாவளிக்கு வாங்கினது தான் இது எல்லாமே. அக்டோபர் 30th வாங்கினது இது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும். ஸோ இது புதுசு, அதனால அப்படியே கிடக்கும். அண்ட் இது ஒன் ஆஃப் த ட்ரெஸ் எங்கள் அப்பா பாட் ஃப்ரம் நாய்டுவால். ஐ வாண்ட் கைண்ட் ஆஃப் கம்ஃபி, பசங்களை ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும்னு கேட்டிருந்தேன். ப்ராபப்ளி I'll be wearing this for சங்கராந்தி. காஃப்லேருந்து தான் அது எங்கள் அப்பா எனக்கு தீபாவளிக்கு வாங்கினது. சங்கராந்திக்கு நான் இன்னும் வாங்கலை. திஸ் இஸ் மை தீபாவளி ஃப்ராக். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் சாயிஷா. நல்லாயிருக்கும். ஓகே, நான் செக் பண்ணல, நான் போட்டே பார்க்கல. ஒரு நாய்டுவால் எங்கள் அப்பா எடுத்த தீபாவளி இது தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இது நல்ல டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரி ஓட்ட டீட்டெயில் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் தான், ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க். ஸோ இவ்வளோ தான் என்னோட எத்தனிக் கலெக்ஷன்ஸ். ஐ மே டூ ஃபியூ மோர் டீக்ளட்டரிங். இன்னும் இருக்கிறத பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன், வெயிட் குறைஞ்சா போடுவேன்னு எடுத்து வச்சுருந்துருப்பேன். அந்த மெஜாரிட்டி திங்ஸை நான் பார்த்துட்டு நம்ம அகெயின் I'm going to declutter, because before Bogi I'll be decluttering it. And ஏன்னா கிழிஞ்சிருந்தால் கூட I have to take and I have to put it in a cover and I have to give it to my mom. She'll be like, well, if I eat for the Bogi, it's actual. We all do it in traditional Telugu, Tamil, Karnataka, Kannada, Malayalam, everyone will do, I guess so. But we are Telugu, we will be doing it for sure. And எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம் வார்ட்ரோப்ல. அண்ட் அது இப்போ முடியாது, ஏன்னா இந்த கலையை இப்படி வச்சுட்டு நான் வைக்க இந்த கை போய் டொங்கு நிச்சுக்கும். நேற்று பை காட் கிரேஸ் தோல் கூடிச்சு. தமிழ் இஸ் லைக், பட் அது அப்படியே பிஞ்சிடுச்சு, ஏன்னா இப்போ எங்கேயோ இடிச்சுக்கிட்டேன் மறுபடியும். ஸோ இது நல்லா டீப் பெயின் கட். ஏன்னா எனக்கு வந்து சி செக்ஷன் ஆனப்போ வந்து அந்த சி செக்ஷன் டைமில் இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்கள்ல, அப்போ ஒரு மறுத்து போகும். அந்த ஃபீல் தான் எனக்கு இப்போ இருக்குது. இந்த ஃபுல் சரௌண்டிங் இஸ் லைக் அந்த ஃபீல் ஆகலை, இப்படி மடக்க முடியல ஒன்று. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா மறுத்து போயிருக்கு. சி செக்ஷன் டைமில் எப்படி விறுவிறுன்னு இருந்ததோ அதே விறுவிறு தான் ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் சி செக்ஷன் இப்படி தான் இருந்தது என்னோட ஸ்டமக் ரீஜனு. அதே ஃபீலிங் தான் எனக்கு இப்போ இருக்குது. இது பண்ணுறப்ப எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. அண்ட் இது வேறு இப்படி ஆடுறப்ப இந்த இடம் ஃபுல்லாகவே ஆடுற மாதிரியே ஃபீல் ஆகுது, கை தனியாக. ஸோ ஓகே,
I'll do one thing. நான் வந்து இது வந்து 1 or 2 3 பார்ட்ஸாக ஸ்பிட் பண்ணி தான் போட போகிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஏடா இந்த பொண்ணு இவ்வளோ வாங்கியிருக்கு. இது எல்லாம் வந்து சேர்ந்ததுக்கு எனக்கு ஒரு 2 months கிட்ட கம்பல் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த பொண்ணு மொத்தத்தையும் இப்பயே வாங்கி குவிச்சிச்சு. கிடையாது ரசா, கிடையவே கிடையாது. ஏன்னா ஐ ஹாவ் டேட் வைஸ் எழுதியிருப்பேன். நான் டேட் வைஸ் என்னென்ன டேட்டுக்கு வந்ததோ அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் அந்த எத்தனிக் வேர் மட்டும் நான் வந்து நல்லா அழகாக ஒர்க் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து 30th வாங்கினேன் அக்டோபர். ஏன்னா நாளைக்கு தீபாவளினா இன்னைக்கு வாங்கினேன். ஓகேவா, அப்படி வாங்கினேன். அந்த அப்பா வாங்கின ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு எப்பவுமே எவ்ரி இயர் நாயுடுவாலில் விநாயகர் சதுர்த்திக்கு போடுவாங்க. அப்போ எங்கள் அப்பா எனக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்துருவார். அப்படி எடுப்பார். அப்படி இல்லை மறுபடியும் எடுத்து தருவார். அது வேற கேட்டகரி. இது வந்து அந்த சாஸ்திரத்துக்கு சின்ன குழந்தையிலேருந்து நான் பிறந்ததுலேருந்து எனக்கு அப்படி தான் எடுத்துகிட்ருக்காரு. நான் பிறந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடியே விநாயகர் சதுர்த்தி வந்துச்சு. நான் நவம்பர் போர்னில், நவம்பர் மிட். ஸோ நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் எனக்கே தெரியல. ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சேர்ந்தது. அந்த நைட் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஹைலைட். நான் இதை ஆர்டர் பண்ணது 31st நவம்பர். இது வந்து சேர்ந்தது 25th டிசம்பர். ஒரு மாதம் கிட்ட எடுத்துச்சு. இது அது ஒரு 2-3-4 days வந்துடுத்தோம். இதான் லாஸ்ட் வீக் தான் வந்தது. 4th அப்படி தான் வந்திருக்கும். 4th or 5th of January வந்து எனக்கு வந்தது அது. அண்ட் the jeans, everything I bought compiled together I'm showing you as a video, but it's not actual factors. I bought back and forth இந்த 2 months நவம்பர் அண்ட் டிசம்பரில் தான் வாங்கினது. எல்லாமே இந்த 2 மாதம் தான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ். அது அண்ட் இந்த ஜானில் வாங்கினது இதுவும் அதுவும். சாரி, இதில் அது அந்த இதே மாதிரி பேட்டர்ன் இருந்ததுல அது. இது வந்து டிஃப்ரெண்ட் பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு. ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஹோப் I'll split and I'll put. இது சொந்த காசில் எது ஆஃபரில் இருக்குது, எது கம்மி விலையில் இருக்குது பார்த்து வாங்கினது. இது வந்து ஒரிஜினல் ரேட் பார்க்குறப்போ ஐயோ அப்படி இருக்கும். நானும் ஆக்சுவல் ஆஃபர் ரேட்டில் தான் நான் வாங்கினது எல்லாமே. அண்ட் இது என்னோடய புது செட்டப், என்னோடய புது ட்ரைபாட், புது மொபைல் ஸ்டாண்ட், புது அட்டாச்மெண்ட் அண்ட் என் மைக்கு, என் லைட்டு, அந்த வீடியோ வரும். ஸோ அதுக்கும் பேக் அண்ட் ஃபோர்த்தில் நான் கட் பண்ணி தான் போடுறோம். எவ்ரிஒன் అందరికీ మకర సంక్రాంతి శుభాకాంక్షలు. இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Everyone have a happy harvesting day and thank you. I'll see you in another interesting video and this will come the same for 1 2 3 hearts.